அன்னையின் கீதங்கள். இங்கு கூடியிருக்கின்ற அனைத்து இறைமக்களையும் மாலை வணக்கம் கூறி இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். இந்நேரத்தில் இந்த விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி விக்டர் ஜெயபாலன் அவர்களையும், நம்முடைய அமலவை அருட்சகோதரிகள் மற்றும் தோமையார் அருட்சகோதரிகள், ஊர் தலைவர் மற்றும் நிர்வாகத்தினர், பொதுமக்கள் மற்றும் பங்கு இறைமக்கள், இங்கு கூடியிருக்கின்ற சிறுவர் சிறுமியர்கள், இசைக்குழுவினர் மற்றும் பாடகர் குழுவினர் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். ஏன் இந்த கொண்டாட்டம்? மே மாசம் இது தேவையா? ஏன் அப்படின்னா, மே மாதம்னாலே அது மாதாவுக்கு வணக்கம் செலுத்துற மாதம் தானே. மாதாவுக்கு வணக்கம் செலுத்துறதுனா நாம் புனிதர்களை வழங்குறோம், அதற்கு மேலான ஒரு சிறப்பான இடத்தை மாதாவுக்கு கொடுக்கிறோம். அதனால மே மாதம் முழுவதுமே அன்னைக்கு வணக்க மாதம், புகழ் சாற்றும் மாதம் மே மாதம். எனவேதான் மே மாதம் முழுவதும் ஜெபமாலை சொல்லுறோம், மன்றாட்டு மாலை பாடுறோம். எனவே ஒவ்வொரு நாளும் நாம் தாய் மரியிடம் வேண்டி ஜெபித்தோம். ரோஜா மலர்களால் கட்டிய மாலை போலவே பாமலர்களால் தொடுக்கப்படுகின்ற அன்னைக்கு ஒரு பாமாலை தான் இந்த அன்னையின் கீதங்கள். அன்னையின் அன்பு பக்தர்களும் பாடகர் குழுவினுடன் இணைந்து தன்னார்வலர்கள் பங்கு தந்தையோடு இணைந்து அன்னையிடம் வேண்டும் ஜெபமாலையே இந்த பாமாலைகள். பங்கு மக்களே, நாம் அனைவரும் ஜெபிப்போம், வாருங்கள், பாடுவோம். ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பது போல என்பர். வாருங்கள், நாமும் அன்னையின் கீதங்களை பாடி ஜெபிப்போம். வேண்டுவோர் மன்றாடட்டும், பலன் பெற்றோர் நன்றி கூறட்டும். ஊரெல்லாம் கூடி ஒன்றாக இணைந்து பாடுவோம் அன்னையின் கீதங்கள். அன்னையே, அன்பின் ஆறுயிராய், இரக்கத்தின் தாகம் தீர, மானிட மகனின் அன்பிற்கு வழிகாட்டியாய், கண்ணியத்தின் தவப்புதல்வியாய், கருணைக்கு எடுத்துக்காட்டாய், புதுமைக்கு தொடக்கமாய், சிலுவையின் அடிவாரத்தில் உன் அன்பின் கடைசி மூச்சு வரை கண்ணீராய், உலகத்தின் சாயலாய், கடவுளிடம் உம் மக்களுக்காக பரிந்து பேசி புதுமைகளை வழங்கி பாதுகாத்து வழிநடத்தி வரும் அன்னையை போற்றிட புகழ்ந்திட மே மாதத்தில் மேன்மையான சிறப்பு வணக்கத்துடன் இந்நிகழ்ச்சியை தொடங்குவோம். முதலாவதாக வேளாங்கண்ணி வீணை வெளியீட்டில் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற ஆல்பத்தின் தொகுப்பில் பாடகி சுசிலா அவர்கள் பாடிய கத்தும் அலைக்கடல் ஓரத்திலே என்ற பாடலை குயில்கள் பேசும், மயில்கள் அகவும், காகம் கரையும், அதுபோல தன்னுடைய குரல் அலையால் நம்மிடம் இப்பாடலை பாடி அன்னையின் அன்பை பெற்றுத்தர வருகிறார் திருமதி தேவி எஸ்தர் அவர்கள். அனைவரும் கரவொலி முழங்க அவரை வரவேற்போம்.